வெள்ளம், கொரோனா போன்ற எந்த அவசர நிலையிலும் மக்களுடன் இணைந்து பணியாற்றிய நீங்கள் அறிவீர்கள். மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பை தரும்படி தூத்துக்குடி திமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் கீதா ஜீவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் கீதா ஜீவன் போட்டியிடுகிறார். இவர் தீவிரமாக தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். தூத்துக்குடி ஜார்ஜ் ரோடு, கீதா ஜீவன் நகர், கணேசபுரம், ஃபாத்திமா நகர், லைன்ஸ் டவுன், சகாய மாதா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் அவருக்கு மலர் தூவியும் ஆராத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வீடு வீடாக சென்று தீவிரமாக வாக்கு சேகரித்தார். அப்பொழுது அவர் பேசுகையில், வெள்ளம், கொரோனா போன்ற எந்த அவசர நிலையிலும் மக்களுடன் இணைந்து பணியாற்றியதை நீங்கள் அறிவீர்கள். மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து தொடங்கிய பணிகளை தொடரவும், மேலும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும், நவீன தொழில்நுட்ப வசதிகளை தொகுதிக்கு கொண்டு வரவும் உறுதி பூண்டுள்ளேன் என்றார். மேலும் மகளிர் உயர்வே மாநிலத்தின் உயர்வு என்ற கொள்கையில் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வரும் அரசின் பணியை முன்னெடுத்துச் செல்ல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இறுதியாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இந்த பிரச்சாரத்தின் பொழுது காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் APCV சண்முகம், மேயர் ஜெகன் பெரியசாமி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாவட்ட தலைவர் மீராசா, மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், மாவட்ட தலைவர் செல்வராஜ், திமுக மாவட்ட பொருளாளர் சுசி ரவீந்திரன், மாவட்ட துணை செயலாளர் ராஜ்மோகன் செல்வின், மாவட்ட அவைத்தலைவர் செல்வராஜ், திமுக மாவட்ட பிரதிநிதி அண்ணல் சக்திவேல், நாராயணன், பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார், திமுக பகுதி செயலாளர்கள் S. சுரேஷ்குமார், நிர்மல், ராமகிருஷ்ணன், ஜெயக்குமார், ரவீந்திரன், மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார், மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் அந்தோணி ஸ்டாலின், இளைஞர் அணி அருண்குமார், சூர்யா, திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன், வழக்கறிஞர் சதீஷ்குமார், கங்கா ராஜேஷ், 39வது வார்டு பிரதிநிதி மாரிமுத்து, தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன், அபிராமிநாதன், அண்ணாதுரை, மகளிர் அணி கவிதா தேவி, முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம், சிறுபான்மை பிரிவு ஷாகுல் ஹமீத், இஸ்லாமியர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஷம்சுதீன், காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் சகாயம், காங்கிரஸ் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் முரளிதரன், விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட தலைவர் விமல் வாக்காளியார், மதிமுக நக்கீரன், மகாராஜன், CPM முத்து, தேமுதிக மாவட்ட செயலாளர் தயாளலிங்கம், தேமுதிக பகுதி செயலாளர் நாராயணன், வல்லரசு துறை, சமத்துவ மக்கள் கழக நிர்வாகி அற்புதராஜ், மனிதநேய ஜனநாயக கட்சி முகமது ஹுசைன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாவட்ட நிர்வாகிகள் ஷம்சுதீன், முகமது ஒய்ஸ், வழக்கறிஞர் சுலைமான், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் யூசுப், SDPI மாவட்ட தலைவர் ஷேக் அஸ்ரஃப் அலி பைஜி, வழக்கறிஞர் அணி தலைவர் அஜீஸ், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் ஷம்ஷாத் பேகம், காதர், மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் சையது ஷம்சுதீன், திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ராமகிருஷ்ணன், கீதா முருகேசன், அந்தோணி ரக்ஸின், ஜெயசீலி, மெடிண்டா, டேனியல், பவானி, நாகேஸ்வரி, காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரபோஸ், எடிண்டா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, SDPI உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல். உங்களுக்காக பணியாற்றிட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள். எதிர்கட்சி MLA-வும் ஆளுங்கட்சியில் அமைச்சராகவும் இருந்த என்னுடைய பணியை நீங்க அறிந்திருப்பீர்கள். தேர்தலுக்காக நான் மக்களை சந்திக்க வரவில்லை. எப்பொழுது நீங்க கூப்பிட்டாலும், என்ன பிரச்சனைனாலும், இல்ல வெள்ளமா கொரோனாவா, என்ன நேரனாலும் மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றியவள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய பணியை, தொட்ட பணியை தொடர்ந்திட, விட்ட பணியை தொடர்ந்து செய்திட, இன்னும் நம்முடைய பகுதியில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பண்ணியிருக்கிறோம். இன்னும் அடுத்த கட்டமாக தரமான நவீன முறையிலான தொழில்நுட்ப ரீதியிலான அத்துணை வசதிகளை நம்முடைய தொகுதிக்கு பெற்று தருவேன் என்ற உறுதியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வாக்குகள் தாருங்கள். உங்களுக்கு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றிட எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். தமிழகத்திலே நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிட எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். தமிழகத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் மகளிர் உயர்வே மாநிலத்தின் உயர்வு என்று பல்வேறு நலத்திட்டங்களை, மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், விடியல் பயணமா இருக்கட்டும், மகளிர் தொழில் முனைவோர் திட்டமா இருக்கிறோம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டமா இருக்கட்டும், அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டமா இருக்கட்டும், எல்லா திட்டங்களையும், எல்லா தரப்பிற்குமான திட்டங்களை நமக்கு தந்தவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர். அவர் தலைமையில நல்லாட்சி அமைந்திட, தமிழ்நாட்டை காப்பாற்றிட, தமிழ்நாட்டு உரிமைகளை காத்திட நீங்கள் அத்துணை பேரும் உதயசூரியன் தினத்தில் வாக்களை தந்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரவேற்பு அளித்த விடுதலை சிறுத்தைகள், நம்முடைய தீபக் தம்பி தலைமையில் அண்டோ தீபக்கு, நம்ம ஜெனிதாக்கா,
பிளாரன்ஸ் அண்ணன் உள்ள அத்தனை பேருக்கும் எனது ஜெயக்குமார் உள்ளிட்ட அத்தனை பேருக்கு எனது மனமார்ந்த நன்றி. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.